திருநாமத்துக்கு துதிக்கான மகிமை உண்டாவதாக. இந்த வார கார்னர்ஸ்டோன் பாடத்தை படிப்பதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி சிறு ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரம்பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்கு ஆண்டி சுவாமி, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, இந்த கார்னர்ஸ்டோன் பாடத்தை நாங்கள் படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாசிக்கிற வசனங்களையும் ஆண்டவரே தியானிக்கிற காரியங்களையும் நாங்கள் ஆசீர்வாதமாக ஜெயிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ள பாடத்தை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்வில் அபியாசிக்கத்தக்கதாகவும் அதன்படி நாங்கள் வாழவும் ஆண்டவரே கிருபை செய்யணுமா ஜெயிக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவரை பிரச்சனைக்கார கூட இருந்து வெள்ளை வேணுமாய் மீட்பரச்சரமாக இயேசு கிறிஸ்துவின் இதான் நாம் தானே ஜெயிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த வாரத்துக்கான பாடத்தின் தலைப்பு புயல் எச்சரிக்கை. மனன வசனம் எரேமியா 36ஆம் அதிகாரம் வசனம் 3. யூதாவின் குடும்பத்தார் அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பும்படியாகவும் தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாகவும் தங்களுக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்குகளை குறித்து ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள் என்றார். கடந்த வார பாடத்தில் நம்ம எரேமியா தீர்க்கதரிசியை பற்றி தானே ஒரு செய்தியை பார்த்தோம். அவர் தேவனால் அழைக்கப்பட்டது குறித்தும் அவரை பற்றி தானே செய்தியும் பார்த்தோம். அதில் பார்க்குறோம் வசனம் எரேமியா 1ஆம் அதிகாரம் வசனம் 5 நாம் படித்தோம் என்றால், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஸோ அவர் தேர்ந்தெடுத்ததையும் தேவனோட அழைப்பையும் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வாரத்தில் பார்க்கும்பொழுது யூதா மக்கள் முழுவதும், யூதா தேசம் முழுவதுமே ஒரு பாவம், மக்கள்லாம் ரொம்ப பாவம் செஞ்சு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சு அக்கிரமங்கள் பெருகிட்டு இருந்தது. ஸோ அந்த வேளையில் எரேமியாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவர் நான் எரேமியாட்ட சொல்கிறார், நீ ஒரு சுருளை எடுத்து யோசியாவுடைய ராஜ்யத்திலிருந்து இப்போ வரைக்கும் யோயாக்கீம் ராஜ்யம் வரைக்குமே நான் உன்ட்ட சொல்லியிருக்கிற காரியங்களில் அந்த சுருளை எழுது, அதை நீ மக்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி எரேமியாவுக்கு சொல்லப்படுது. கர்த்தர் சொல்கிறார். ஸோ கர்த்தர் சொன்னதை எரேமியா கேட்டு எரேமியா பாருக்கை கூப்பிட்றாரு. பாருக் அவரை கூப்பிட்டு சொல்கிறார், இதே மாதிரி தேவன் சொன்னது எல்லாத்தையும் பாருக்கிட்ட சொல்லி சொல்கிறார், இப்படி தேவன் என்கிட்ட எழுத சொன்னார் அப்படின்னு சொன்னோடனே அவர் பாருக்கு ஹெல்ப் கேட்டு அவர் அதாவது எரேமியா சொல்கிறாரு, அந்த காரியங்கள்லாம் பாருக்கு ஒரு சுருளை எழுதுகிறாங்க. எழுதிட்டு எரேமியா சொல்கிறார், நீ போய் இதை எல்லோரும் நீ தான் போய் சொல்லணும், நான் அடைக்கப்பட்டிருக்கேன், நீ தான் போய் மக்களுக்கு, யூதா மக்களுக்கு ஃபுல்லாக நீ போய் சொல்லணும், அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி எரேமியா சொல்கிறார். பாருக்கு அதை கேட்டுட்டு கடந்து போகிறாங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா யோயாக்கீம் அரசாண்ட 9ஆம் மாதத்தில் இந்த 5ஆம் வருடம் 9ஆம் மாதத்தில் கர்த்தர் எரேமியாட்ட பேசி இந்த காரியங்கள் நடக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா யூதா மக்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, உபவாசம் இருக்கிறதுக்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஸோ எல்லா ஜனங்களுமே ஆலயத்தில் கூடி உபவாசம் இருக்கிறதுக்கான நிறைய பேர் வருவாங்க. யூதா மக்கள் எருசலேமிலிருந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ பாருக்கு தேவாலயத்துக்குள்ளே போய் சொல்கிறாங்க, தேவாலய நுழைவாயிலில் சம்பிரதியின் அறை, அதாவது செக்ரட்டரி ரூம், அங்கே போய் நின்று அதாவது இந்த சுருளை எடுத்து வாசிக்கிறான் பாருக். எல்லா ஜனங்களும் கூடி இருக்கிறனால அந்த இடத்துல இருந்து வாசிக்கிறான், எல்லோரும் கேட்குறாங்க. ஸோ இதை வாசிக்கிறத கேட்டுட்டு அங்கே இருக்க அந்த கெமேரியா அப்படின்ற அந்த செக்ரட்டரி, அதாவது இந்த சம்பிரதாய அவர் அவரோட மகனாகிய மிகாயா, இவர் போய் அரண்மனைக்கு போய் சொல்கிறாரு, இங்கே நடக்கிறத அவர் சொன்னது எல்லாத்துலேயும் போய் அங்கே பிரபுக்கள் கூடியிருக்காங்க, அவங்கள்ட்ட போய் சொல்கிறான். யெகூதி அப்படின்ற ஒரு நபர்கிட்ட சொல்கிறாங்க, நீ போய் பாருக்கையும் அந்த சுருளையும் அவனோடய கூட்டிகிட்டு வா, அவனோடய எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவனையும் அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு அவனை உட்கார வச்சு இப்படி நீ படி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பிரபுக்களும் கூடியிருக்காங்க. இவன் அந்த சுருளில் இருக்கிறத வாசிக்கிறாங்க. வாசித்துட்டு எல்லாம் மூஞ்ச பார்த்துட்டு, இப்போ யார் இதை எழுதுனா, யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பார்வை சொல்கிறாரு, இப்படி எரேமியா மூலமாக தான் நான் எரேமியா தான் எனக்கு சொன்னது. எரேமியா தேவன் அவர் சொல்லியிருந்ததை தேவன் சொல்லியிருந்ததை எரேமியா என்கிட்ட சொல்லி நான் அதாவது எழுத்து வடிவத்தில் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருக்கு சொல்கிறான். உடனே பிரபுக்கள்லாம் சொல்கிறாங்க, நீயும் எரேமியாவும் எங்கேயாவது போயிருங்க, நீங்கள் யாரும் கண்ணில் பட வேணாம், எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பாருக்கிட்ட சொல்கிறாங்க பிரபுக்கள்லாம் சேர்ந்து. ஸோ அதுக்கப்புறம் அந்த அவங்க போயிடுறாங்க. அடுத்து இந்த சுருளை அரண்மனையில் இருக்கிற அந்த செக்ரட்டரி ரூமில் வச்சிடுறாங்க. வச்சுட்டு பிரபுக்கள் போய் ராஜா இருக்கிற இடத்துல போய் சொல்கிறாங்க. ராஜா அவங்க ஊழியர்கள்லாம் கூடியிருக்காங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா
குளிர்காலத்தினால அங்கே தீ மூட்டி சுற்றி வந்து அவங்க உட்காந்து இருக்காங்க. அப்போது வந்து இந்த ஒரு நபர் பிரபுக்களில் ஒரு நபர் வந்து போய் சொல்கிறாங்க, நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி பாருக்கு வந்து தேவ சுருளை, அதாவது தேவ வார்த்தைகளை வந்து சுருளை எழுதி வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜா சொல்கிறாரு, போய் அந்த சுருளை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்க சொல்கிறார். அவங்க ராஜாக்கள் ஊழியர்கள்லாம் கூடியிருக்காங்க. அந்த டைமில் வந்து வாசிக்க சொல்கிறாங்க. அவங்க அந்த சுருளில் இருக்கிற 4 பத்தி இல்லை 4, 5 பத்தி வாசிக்கும் பொழுதே ராஜா கத்தி எடுத்து அதை கிழிச்சு போட்டு அதை வந்து நெருப்பில் போட்டுறாரு. இதை வாசிக்கும் பொழுது ராஜாவுக்கும் ஒன்றும் தோணலை, ஒன்றும் ஒரு ரியாக்ட் பண்ணலை. அங்கே இருக்க ஊழியர்களும் பிரபுக்களும் ஒன்றும் அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் வந்து எல்நாத்தான், தெலாயா, கெமரியா இந்த 3 நபர் வந்து அவங்க தீயில போடும்போது அதை போட வேணாம் அப்படின்னு சொல்லி ராஜாட்ட சொல்கிறாங்க. ஆனால் ராஜா வந்து அதுக்கு வந்து செவி சாய்க்கலை. உடனே ராஜா சொல்கிறாரு, நீங்கள் போய் எரேமியாவையும் பாருங்க கூட்டிகிட்டு வாங்க, அரண்மனைக்கு நான் பார்க்கணும், கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து தேவன் வந்து அவங்கள வந்து ஒளித்து வச்சிட்டாங்க. ஆனால் தேவன் வந்து அவங்கள கண்ணில் படாமல் அவங்கள வந்து மறைத்தார் அப்படின்னு சொல்லி வசனம் 26 நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ராஜா வந்து இப்படி பாருக்கு எழுதின அந்த சுருளை வந்து சுட்டரித்து போட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எரேமியாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி, நீ மறுபடியும் ஒரு சுருளை எடுத்து எழுது, நீ எழுதுனதே எழுது அப்படின்னு சொல்கிறார். எழுதிட்டு நீ ராஜாவுக்கு முன்னாடி, அந்த யோவாக்கீமோட ராஜாவுக்கு முன்னாடி போய் சொல்லு, நீங்கள் ரொம்ப வந்து பொல்லாத வழியில் இருக்கீங்க, அதனால் கர்த்தர் முன்னமே சொல்லியிருந்த பாபிலோனோட ராஜ்யத்து கீழே தான் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து நம்ம எரேமியா 25ஆம் அதிகாரத்தில் வந்து முன்னமே வந்து தேவன் வந்து எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் சொல்லியிருந்தார். வசனம் 10லேருந்து பார்த்தோம்னா, மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் இயந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். ஸோ கர்த்தர் முன்னாடியே சொல்கிறார், 70 வருஷம் வந்து பாபிலோன் ராஜா கீழே தான் பாபிலோன் ராஜாவை வந்து சேவிப்பீங்க அப்படின்னு சொல்லி தேவன் சொன்னார். ஸோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ராஜாட்ட போய் சொல்லு அப்படின்னு எரேமியாவுக்கு சொல்லப்படுது. ஸோ அதனால் மறுபடியும் எரேமியா பாருக்கிட்ட சொல்லி வந்து ஒரு சுருளை எடுத்து எழுத சொல்கிறாரு. அதே மாதிரி பாருக்கும் எழுதுனதே எழுதுறாது, இன்னும் அதிகமான காரியங்களையும் இன்னும் அவைகளுக்கொத்த அநேக வார்த்தைகளையும் அவைகளோட சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வசனம் 32 வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த இதில் எரேமியாவோட காரியங்கள்லேருந்து நம்ம பார்க்கும்பொழுது ஒரு தேசத்துக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுது. இதே மாதிரி இன்னொரு காரியமும் நடக்குது. இன்னொரு தேசத்துக்கும் வந்து ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுது. அதை நம்ம பார்க்கும்போது நினிவேக்கு வந்து எச்சரிப்பு கொடுக்கறதுக்காக யோனாக்கு அந்த வேலையை கொடுக்குறாரு. ஸோ இதில் பார்க்கும்பொழுது அந்த தேசத்துக்கு வந்து எச்சரிப்பு கொடுக்கப்படுது. மக்கள், ராஜா, மிருகங்கள் எல்லாமே வந்து மனம் மாறுறாங்க. ராஜா வந்து அங்கே பார்க்கும்பொழுது ராஜா சாம்பலில் ரெட்டு உடுத்தி வந்து உபவாசம் இருந்து ப்ரேயர் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கே வந்து ஒரு மனம் திரும்புறதை பார்க்குறோம். ஆனால் அதே எச்சரிப்பு தான் இங்கேயும் கொடுக்கப்படுது. ஆனால் இந்த தேசத்துக்கும் இந்த மக்களுக்கும் ராஜாக்களும் கொடுக்கப்படுது. ஆனால் யாருமே வந்து மனம் திரும்பலை, யாருமே அதை செவி சாய்க்கலை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கும் வந்து எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளும் அந்த மாதிரி இருக்கோமா, செவி சாய்க்காமல் அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணாமல் அதுக்கு நம்ம அதுக்கப்புறம் நம்ம மனம் திரும்பாமல் இருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்மளே யோசித்து பார்க்கணும். எலன் ஜி. ஒயிட் அம்மையார் ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் என்ற புத்தகத்தில் வந்து எழுதுகிறாங்க, மனம் திரும்புதலாவது தான் செய்த பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு அதனின்று திரும்பி விடுவதை குறிக்கும். நாம் பாவத்தன்மையை உணராத பட்சத்தில் அதை விட்டு விட மாட்டோம். நம்முடைய இருதயம் பாவத்தினின்று திரும்புகிற வரையில் நமது ஜீவியத்தில் மெய்யான மாறுதல் இருக்கவே இராது அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து எலன் ஜி. ஒயிட் அம்மையார் இங்கே எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம வாழ்ந்துருக்க உலகத்தில் இப்போ யாரோ நம்மளுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க, இல்லை யாரோ வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க, எச்சரிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? அதை நம்ம வந்து இக்னோர் பண்ணுறோமா, அதை நம்ம செவி சாய்க்காமல் இருக்கோமா, இல்லை அதை நம்ம கேட்டுட்டு உடனே நம்ம வந்து அதற்கு அதை நம்மளோட வாழ்க்கையில் வந்து மாறுதல் இருக்கா? இல்லை அப்படின்னா அதை நம்ம கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் அது சம்மந்தமான காரியங்கள் வேறு எதுவும் நடக்கும்பொழுது, ஒரு நெகட்டிவாக நடக்கும்பொழுது அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் மாறுதல் இருக்கா, நம்ம மாறுறோமா அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஸோ எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக வந்து யூத மக்களுக்கு வந்து எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் யூத மக்களும் சரி, ராஜாக்கள், பிரபுக்கள், ஊழியர்கள் யாருமே வந்து அதுக்கு செவி சாய்க்கலை. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி அநேக முறை பல தீர்க்கதரிசிகள் ஊழியர்களால் வந்து அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு அப்பயுமே வந்து அப்படியே தான் இருந்தாங்க. ஸோ அவங்க இருதயம் கல் நெஞ்சாயிருச்சு. அதனால் அவங்களுக்கு வந்து அதே ஒரு ஹேபிட், அது பழக்கமாயிருச்சு. இப்படி தேவன் எச்சரிப்பு கொடுப்பார், அதுக்கப்புறம் வந்து கண்டுக்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கமாயிருந்தனால அவங்க வந்து அதுக்கு செவி சாய்க்காமல் இருந்தாங்க. ஸோ தேவன் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து டெய்லி நம்ம வாழும் பொழுது டெய்லியும் வந்து நம்மளுக்கு ஒரு செய்தியை கொடுப்பார். அது வந்து பைபிள் மூலமாக,
நம்மளோட பெற்றோர்கள் மூலமாக, நம்ம வேலை பார்க்குற படிக்கிற டீச்சர்ஸ் மூலமாக, இல்லைனா நம்மள சபையிலேருந்து கூட அந்த செய்தி நம்மளுக்கு வந்து கொடுக்கப்படும். ஸோ அந்த செய்திக்கு வந்து நம்ம எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்கணும். அதை நம்ம அந்த செய்தியை வாங்கிட்டு அதை நம்ம உணர்ந்து நம்ம வாழ்க்கையில் மாறுதல் இருக்கா, இல்லை நம்ம வாங்கிட்டு அப்படியே விட்டுறோமா, இல்லை ஒருவேளை அது எச்சரிப்பு செய்தியாக இருக்குன்னா அந்த எச்சரிப்பின் செய்தியை வந்து இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் இப்படி நம்ம மாற்றங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுது. ஸோ அதை நம்ம கேட்டுட்டு நம்மளே அதாவது சுயத்தில் அதை நம்ம செய்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். கண்டிப்பாக வந்து அப்படி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட தேவனோட பாதத்தண்டை போயிட்டு அவர்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு தான் வந்து நம்ம எல்லா காரியங்களும் செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். டெய்லி நம்மளோட வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்துக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கணும்னு நம்ம பார்க்குறோம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் வசனம் 11 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களுடைய சொல்லு. ஸோ கர்த்தர் வந்து எவ்வளோ இரக்கமுள்ளவர், எவ்வளோ அன்பாக இருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் பார்க்குறோம். துன்மார்க்கர் கூட அவன் அந்த வழியிலே போகாமல் அவன் அந்த வழியில் திரும்பணும் அப்படின்னு சொல்லி தேவன் ஆசைப்படுறாரு. அதான் விரும்புகிறார். அவன் ஜீவன் வந்து மறுபடியும் வந்து மீட்கப்படணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறாருன்னு பார்க்குறோம். அதான் 2 டைம் சொல்லியிருக்கார், உங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ கர்த்தர் வந்து நம்ம மேலே எவ்வளோ இரக்கமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம இப்போ கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். தேவன் இனி நடக்க போகிற காரியங்கள் இனி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தேவன் நம்மளுக்கு அநேக காரியங்களை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதை நம்ம தெரிந்தவர்களாக நம்ம இன்னும் அந்த பாவத்திலே இருக்கோமா, இல்லை நம்ம இன்னும் மறுபடியும் நம்ம ஜீவத்திலிருந்து மீண்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி சிந்தித்து பார்க்கணும். நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம டெய்லி வந்து பாவ அறிக்கை செய்து தேவனுடைய சித்தத்துக்காக நம்ம அன்றாட ஜெபிக்கிறவங்களா இருக்கணும் நம்ம பார்க்குறோம். தேவனுக்கு தெரியும் எது நல்ல வழி அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக அவருடைய எச்சரிப்பு அப்படின்றது ஒரு நல்ல வழிக்கு தான் நம்மளை வழிநடத்தி சொல்லும். தேவன் தாமே நம்மளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.